வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனல் ஹிஸ்டரி த்ரூ காயின்ஸில் உங்களை வரவேற்கிறோம். இங்கு நாங்கள் நாணயங்களின் மூலம் உலக வரலாற்றின் சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். இன்று டெஷிப்பின் சிறிது சிறப்பு, ஏனெனில் நாங்கள் பேசப்போகும் நாணயம் காங்கோவின் பொருளாதாரத்தையும் அதன் அடையாளத்தையும் பிரதிபலித்துள்ளது. ஆம், நாங்கள் 1927ஆம் ஆண்டில் ஜனநாயக குடியரசு காங்கோ வெளியிட்ட 1 ஜயர் நாணயத்தை பற்றி பேசுகிறோம். முதலில் 1 ஜயர் நாணயத்தை பார்ப்போம். நண்பர்களே, இந்த நாணயம் 1927ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது மற்றும் அந்த காலத்தில் ஜயர் காங்கோவின் அதிகாரப்பூர்வ நாணயமாக இருந்தது. இந்த நாணயத்தின் விட்டம் 21 மிமி, எடை 5 கிராம் மற்றும் தடிமன் 9 மிமி ஆகும். அதன் அளவு மற்றும் எடையை பொறுத்தவரை இந்த நாணயம் கைப்பிடியில் எடுத்தால் மிகவும் வலுவானதும் கவர்ச்சிகரமானதும் தோன்றுகிறது. மேலும் இந்த நாணயம் அந்த காலத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைகளை பிரதிபலிக்கிறது. நீங்கள் சேகரிப்பவராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் சேகரிப்பில் இந்த நாணயம் இருக்க வேண்டும். இப்போது கொஞ்சம் காங்கோ பற்றி அறிந்து கொள்வோம். காங்கோ மத்திய ஆப்பிரிக்காவின் ஒரு பெரிய மற்றும் அழகான நாடு. இது அதன் இயற்கை வளங்களுக்காக வெள்ளி, தங்கம் மற்றும் தாமிரம் போன்றவற்றுக்காக புகழ் பெற்றது. இங்கு உள்ள பண்பாட்டு பல்வகைமை மற்றும் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானவை. காங்கோ காலனியவாதம், போராட்டம் மற்றும் மாற்றங்களின் பல கட்டங்களை கடந்து வந்துள்ளது. இந்த மாற்றங்களுக்கிடையில் ஒரு பெயர் நோய்பாட், மொபுடு சேசே சேகோ. இப்போது மொபுட்டு சேசே செக்கோ அவர்களின் கதையை பற்றி பேசுவோம். மொபுட்டு 1930 அக்டோபர் 14 அன்று லிசாலா, பெல்ஜியம் காங்கோவில் பிறந்தார். அவரது உண்மையான பெயர் ஜோசப் டெசிரே மொபுட்டு. ஆரம்ப காலங்களில் மொபுட்டு ஒரு சிப்பாய் மற்றும் பத்திரிகையாளர் ஆக இருந்தார். 1960களில் காங்கோ சுதந்திரம் பெற்றபோது நாட்டில் அதிகாரத்திற்கான போட்டி துவங்கியது. மொபுட்டு படையில் தனது நிலையை வலுப்படுத்தி 1960 அதிகாரத்தை கைப்பற்றினார். அதன் பிறகு அவர் நாட்டின் பெயரை ஜயர் என மாற்றி தன்னை ஜனாதிபதியாக அறிவித்தார். மொபுடு ஆட்சியை ஆத்மீகத்துவம் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் கீழ் அவர் காலனிய தாக்கங்களை நீக்க பல பெரிய நடவடிக்கைகள் எடுத்தார். நகரங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டன. எடுத்துக்காட்டாக லியோபோல்ட்வில் இப்போது கின்ஷாசா மற்றும் எலிசபெத்வில் இப்போது லுபும்பாஷி ஆகிவிட்டன. அவர் பாரம்பரிய உடைகள் மற்றும் ஆப்பிரிக்க அடையாளத்தை ஊக்குவிக்க முயன்றார். மொபுடு தானும் தனது வர்த்தக கலை சொல்லான தொப்பி மற்றும் உடைகளில் காணப்பட்டார். இது அவரது பாணியின் ஒரு பகுதியாக மாறியது. ஆனால் மொபுடு ஆட்சியை பற்றி மட்டும் கலாச்சார மாற்றங்களுக்காகவே அறியப்படவில்லை. அவரது காலத்தில் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்தன. மொபுடு தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த எதிரிகளை அழுத்தினார், ஊடகங்களை கட்டுப்படுத்தினார் மற்றும் நாட்டின் சொத்துக்களை தனது தனிப்பட்ட நலன்களுக்கு பயன்படுத்தினார். மெதுவாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது மற்றும் பொதுமக்களில் ஏமாற்றம் அதிகரித்தது. மொபுடு ஆட்சியின் முடிவு 1937ஆம் ஆண்டில் வந்தது. அப்போது கிளர்ச்சியாளர்களின் தலைவர் லோரண்ட் டெசிரே கபிலா அவர்களை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றினார். அதன் பிறகு நாட்டின் பெயர் மீண்டும் மாற்றப்பட்டு ஜனநாயக குடியரசு காங்கோ என பெயரிடப்பட்டது. மொபுடு போன பிறகும் நாட்டில் அரசியல் நெஸ்டபில்னஸ் மற்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன. ஆனால் அவருடைய காலத்தின் தாக்கம் இன்றும் காங்கோவின் அரசியல் மற்றும் சமூகத்தில் காணப்படுகின்றது. அன்புள்ள நண்பர்களே, இது 1 ஜயர் நாணயமும் மொபுடு சேசே சேகோவின் கதையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் ஹிஸ்டரி த்ரூ காயின்ஸ் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். மேலும் உலகின் பல்வேறு நாடுகளின் நாணயங்கள், ஆல்பம்கள் அல்லது பிற நியூமிஸ்மாட்டிக் பொருட்களை வாங்க விரும்பினால் எங்கள் www.hobbycorner இணையதளத்திற்கு செல்லவும். அங்கே உங்களுக்கு அருமையான சேகரிப்பு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன்.